கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய இதயத்துக்குள் எவ்வளவு சொல்ல முடியாத வழிகள் இருக்கிறது என்பதையும், நீங்க கடந்த காலத்துல எவ்வளவு பெரிய துரோகங்களையும் மனவேதனையும் அனுபவித்திருக்கீங்க என்பதையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பேசப் போகிறோம். நீங்க இதுவரை காணாத போராட்டங்கள், நீங்க சொல்ல முடியாத காயங்கள், உங்களால யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்கள், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணமாக விளங்கியது ராகு கேது. ராகு கேது பார்வை உங்கள் பக்கம் திரும்பி இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில கெட்டது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். எப்படா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்போ அந்த இருண்ட காலத்துக்கு ஒரு முடிவானது வரப்போகிறது. இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு நாட்களாக நிச்சயமாக மாறும். கும்பம் ராசி இதுவரை சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள், இது அனைத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை சமநிலையில இருந்திருக்கும். உங்களுடைய மனதில் கனவுகள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய கண்கள்ல நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த ராகு கேது உங்களுடைய ராசியை எப்பொழுது தாக்கிய பிறகு இது எல்லாமே உங்களை விட்டு பிரிந்திருக்கும். மனசளவுல எந்த விதமான பயமும் இல்லாத உங்களுடைய மனதில் ராகு கேதுவினால் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு தயக்கங்கள், ஏதாவது ஒரு பதற்றங்கள், ஒரு பயம், இந்த ஒரு வேலையை நம்மளால செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த ராகு கேது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நம்பியவர்களின் துரோகம், மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் உங்களுடைய மனதையே அவங்க திறந்து பேசியிருப்பாங்க. உங்களிடம் பாசமும் மரியாதையும் காட்டியவர் அவரே ஒரு நாள் உங்களுக்கு முதுகில் குத்தி உங்களை விட்டு சென்றிருப்பார். உங்களுடைய நல்ல எண்ணங்களை பலவீனமாக எடுத்தவர்கள் இந்த ஒரு உலகத்தில் நிறைய பேர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வெற்றியை பொறுக்காம அவங்க பேசி உங்களுடைய வெற்றியை அவங்க ரொம்பவும் தோல்விக்கு எப்படி கொண்டு செல்லணுமோ அந்த அளவுக்கு பேசி உங்களுடைய வெற்றியை ஒரு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆக்கியிருப்பாங்க. இதனை உங்க கூட இருக்கிற நபர்கள் நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. இதனை நினைத்து நீங்க இப்போ வரைக்கும் வருந்தி கொண்டே இருப்பீங்க. அடுத்ததாக ஏமாற்றங்கள். சிலர் காதல்கள்ல காயம் பெற்றிருப்பாங்க. சிலர் நட்பில் துரோகத்தை கண்டிருப்பாங்க. இன்னும் சிலர்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் வார்த்தைகளால் உள்ளுக்குள் உடைந்து போயிருப்பீங்க. இதுல இருந்து உங்களால இன்னும் வரைக்கும் வெளிவரவே முடியாது. உங்களால் ஏற்பட்ட தவறுகளால் அல்ல, பிறர் உங்களுக்கு செய்த தவறுகளால் நீங்க உங்களை பாதிக்கப்படுத்தி கொண்டிருப்பீங்க. எல்லா தவறுக்கும் நம்ம தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து நீங்களே எல்லா விதமான தவறுகளுக்கும் எல்லா விதமான காயங்களுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினைத்து உங்களை நீங்களே ரொம்பவும் பாதிப்படைய மாதிரி செய்து கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக பண நெருக்கடி, தொழில்களில் சிக்கல், எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு வராமல் இருப்பது, செய்யும் வேலைக்கு மதிப்பு கிடைக்காம இருக்கும், முயற்சிகளுக்கு பணம் இல்லாமல் இருக்கும், கடன் செலவு நெருக்கடி, இது உங்களுக்கு மிகவும் அதிகரித்திருக்கும். இது உங்களுடைய உழைப்பை இது உங்களுடைய உழைப்பை பிரபஞ்சம் பார்த்தும் இன்னும் ஏன் பலன் தரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும். ஒரு தீப்பொறி எப்படி எரியுமோ அந்த மாதிரி ஒரு கேள்வியானது உங்களுடைய மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும். நம்மளும் எவ்வளோ கடின உழைப்பை போட்டு கொண்டு தானே இருக்கோம். ஆனால் ஒண்ணுமே தெரியாதவனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கி நமக்கு எதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு மனப்பான்மையும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனம் சோர்வு, அதனுடன் உடல்ல ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனைகள், தலைவலி, தூக்கமின்மை, சில சமயம் யாரிடமும் பேசவே மனசு இல்லாம இருப்பீங்க. ஒரு வெறுமை உணர்வு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள், பண்ணிய ஏமாற்றங்கள், இது அனைத்தையும் நினைத்து நீங்க ரொம்பவும் வருந்தி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் தனிமையில இருப்பீங்க. இந்த கும்பம் ராசி பொதுவாகவே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மனதில் நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு யோசனை, எதையாவது ஒன்று நினைத்து கொண்டே இருப்பீங்க. இந்த ராகு கேது இந்த உணர்வை இன்னும் உங்களுக்கு ஆழமாக்கி கொள்ளும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது. அதை தொடர்ந்து நீங்க அதை நினைத்து அதை புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. எவ்வளவு நன்மைகள் உங்களை சுற்றி நடந்தாலும் அதுல ஒருபோதும் உங்களுடைய கவனமானது இருக்காது. பல நேரங்கள் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன தவறு செய்தேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இதற்கெல்லாம் உங்களுடைய கிரகநிலையானது இப்பொழுது பதில் கூறும். இந்த ராகு கேதுவின் தாக்கம் இப்பொழுது குறைய தொடங்க போகிறது. இதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். ராகு உங்களின் மனநிலையை மிக மோசமாக பாதித்தது. ஆனா இப்போது அது பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. ராகு கேது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளை உருவாக்கப் போகிறார். அதனுடன் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தினால் சூரிய பகவான், சனி பகவான் இருவரும் சேர்ந்து ஒரு சக்தியை கொடுக்க போயிறாங்க. சனி உங்களுக்கு அதிபதி. சனி இப்போது உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துள்ளார். இதுவரை எவ்வளவுதான் உங்களுக்கு 7 சனி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் உங்களை விட்டு நீங்க போகிறது. நீங்கி இந்த ஒரு சில நாட்கள் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும், துயரங்களும், துன்பங்களும் இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால வாழப் போகிறீங்க. அதுக்கு சனி பகவான் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக சந்திரன் உங்களுடைய சூழலை உங்களுக்கு ஏற்ற வகையில் அவர் அமைத்து கொடுக்க போகிறார். இதனால உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க போகிறார். நீங்க கடந்த 6 மாதங்களை தேடிய அமைதி மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். 6 மாதங்களுக்கு முன்னாடி எப்படி நீங்க நன்மையுடனும் எவ்வளவு அமைதியுடனும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்களோ இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு வாழ்க்கையை உங்களால இந்த இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக வாழ முடியும்.
அடுத்ததாக சனி பலன் கொடுக்க உங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உழைப்பை கண்டு சனி தற்போதுதான் பலன் தரக்கூடிய தயாராக இருக்கிறது. எனவே இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்கள், பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வு, நீங்க நீண்ட நாள் தொங்கிய விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலை பிரச்சனைகள் எவற்றையும் தீர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இதனை நினைத்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. அடுத்ததாக பண வருகை, அடுத்ததாக நிதி நிலையில முன்னேற்றம், எதிர்பாராத பணமானது உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு அதிக அளவு ரீஃபண்ட் ஆகவும், செட்டில்மெண்ட் ஆகவும், இல்லைன்னா போனஸ் ஆகவோ, இல்லைன்னா உங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுக்காக வேண்டுமானாலும் பயன்படலாம். எனவே அந்த ஒரு பணமானது உங்களை தேடி வரும். அந்த ஒரு பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டு ஏமாந்து விடாதீர்கள். மற்றவங்களை நம்பி நீங்க எந்த விதமான செயல்களையும் செய்யாதீர்கள். உங்களை நம்பி இதுக்கப்புறமாவது வருகின்ற நாட்கள்ல உங்களை நம்பி நீங்க எது வேண்டுமானாலும் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பயனுள்ளதாக மாறிவிடும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு பெரிய புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க பல மாதங்களுக்கு முன்னால் எதிர்பார்த்தது இப்போது உங்களுடைய கதவை தட்டும். எனவே அந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகும். உங்களுக்குள்ள ஒரு மன அமைதியானது ஏற்படும். மனதிற்குள் இருந்த கெட்ட சக்தி, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியே செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில, இந்த கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல பிறரால் செய்யப்பட்ட தீய எண்ணங்கள் விலகும். உங்களுடைய கண் துடிப்பானது நீங்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷன் அனைத்தும் தானாகவே உங்களை விட்டு அகன்றுவிடும். அடுத்ததா உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால எதிர்பார்க்க முடியும். தகராறுகள் இருந்தவர்கள் திடீரென உங்களுக்கு சமாதானமாக மாறி விடுவாங்க. முன்னாடி உங்களை பார்த்து தவறாக புரிந்தவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சனி தரக்கூடிய பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, இந்த 5 நாட்களுக்கு இடையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். அது வேலையில ஏதாவது ஒரு மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா பண விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படலாம், குடும்பத்திலேயோ உங்களுடைய உறவுகளிலோ ஏதாவது ஒண்ணுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். இதை பற்றிய ஒரு தகவலாக இந்த 5 நாட்களுக்குள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு ஆசீர்வாத காலம். இந்த 5 நாட்களில் நீங்க என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மையாகவே மாறும். எனவே இந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் திருப்பி ஒரு எழுச்சிக்கான ஒரு நேரத்தை மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு உண்மையான ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனதில் இருந்த இருண்ட மேகம் இப்போது நீங்க போகிறது. நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் உங்களை வந்து சூழப் போகிறது. உங்களுடைய காலத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல அனுபவிக்க போறீங்க. அதை நினைச்சு ரொம்பவும் நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நாட்களாக மாறும். உங்களுடைய கண்ணீர்கள் வெற்றியாக மாறும். உங்களுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். துரோகிகளின் சக்தி சுருங்கும். நீங்க முன்னேறக்கூடிய வழியில் பிரபஞ்சம் உங்களுடைய கதவுகளை திறக்கும். நீங்க பிறரை பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள். இந்த முறை பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கப் போகிறது. இது கும்பம் ராசியின் ஒரு உண்மையான அதிர்ஷ்ட பிறப்பு. இது உங்களுக்கான ஒரு நேரம். இந்த ஒரு நேரமானது ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா, இதுக்கப்புறம் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.